கத்திரி பசங்க சோத்துறோம். இப்போ நம்ம வந்து இசைக்கியில் வந்து பைபிள் ஸ்டடி மாதிரி பார்த்துட்டு வரோம். இதில் வந்து இப்போ 2 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபிலும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் பட்டயம் அந்த 21வது அதிகாரத்தில் வந்து இந்த கர்த்தருடைய பட்டயத்தின் காரியங்களை குறித்து 2 வாரம் படிச்சுட்ருக்கோம். இந்த கர்த்தருடைய பட்டயம் இப்போ இந்த அதிகாரத்தில் வந்து யாருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தான் மெயினாக வந்து நியாயத்தீர்ப்பின் பட்டயம் இந்த அதிகாரத்தில் வந்து கொடுக்கப்பட்டது. யாரை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா பாபிலோன் ராஜா வந்து பயன்படுத்துகிறாரு. அது 2 வாரம் நம்ம செஞ்சோம் பார்த்துட்டு வந்தோம். என்னமோ அந்த காரியங்கள் வந்து நம்ம என்ன இருக்குது அதையும் பார்த்துக்கலாம். இது வந்து பட்டயம் அப்படிங்கிறது வந்து அடையாளப்படுத்துகிற தேவன் எசேக்கியல் அடையாளப்படுத்தலை. நியாயத்தீர்ப்பில் வந்து இந்த பட்டயம் வந்து நியாயத்தீர்ப்பு கர்த்தரின் பட்டயம் வந்து நியாயத்தீர்ப்பின் பட்டயம். அது வந்து பாபிலோன் ராஜா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டயமாக வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தீர்க்க தரிசனத்துக்குள்ளே வந்து கர்த்தர் எப்படி அடையாளத்தைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரோம். அது இந்த 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் பட்டயத்தை தான் பார்த்தோம். இந்த வாரம் என்ன செய்யணும்னா அதை வந்து பார்க்கணும். சரி, எசேக்கியேல் 21:27 வாசிங்க. அதை கவிழ்ப்பேன் உரிமைக்காரனானவர் வருஷம் மட்டும் அது இல்லாதிருந்தும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 49:10 41:10 ஆதியாகமம் 49. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. இப்போ சமாதான கர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உரிமைக்காரர் யார் அப்படின்னா யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். யார் சொல்கிறா? யாக்கோபு சொல்கிறார். அது தீர்க்க தரிசனம் வந்து அன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா யூதாவிலேருந்து என்னதான் ஆளுகை யூதாவின் செல்வம். ஏற்கனவே நம்ம கோவில் பார்த்தோமா? ஆமாம், குமாரனின் கோவில். இந்த இடத்துல வந்து உரிமைக்காரர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா உரிமைக்காரர். கவிப்பேன்னா அந்த உரிமைக்காரர் வர்ற வரைக்கும் இங்கே என்ன நடந்துட்டுருக்கோம்? நியாய தீர்ப்பு ரசியம் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஒரு தீர்ப்பு தரிசனம். உரிமைக்காரர் வந்த பிறகு நியாய தீர்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்ன செய்கிறாரு? நியாய தீர்ப்பினோட வந்து கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ஒரு மீட்பின் கிரயம், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உரிமை பத்திரம் வந்து கொடுத்துறாங்க. இப்போ நாம் வந்து அப்போ உள்ள நாட்களுக்கு இப்போ உள்ள நாட்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது ஏன் அவங்க வந்து கிருபையின் காரணம் சொல்லணும். அந்த நாட்கள் அவங்களுக்கு என்ன இல்லை, மிருகங்களை பலியிட்டாலும் அவங்களுக்கு முழுமையான ஒரு பாவ விடுதலை கிடையாது. இன்றைக்கி நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு மிருகங்களை பலியிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் நான் எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய ரத்தம் என்ன செய்யுது? பாவத்திலிருந்து விடுதலை, டோட்டலாக விடுதலை பண்ணும். அறமுறை விடுதலை கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே பண்ணினாதான் அவனுக்கு விடுதலை. இந்த ஒரு காரியங்கள் பண்ணணும், அந்த ஒரு காரியம் நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க இல்லையா? ஒரு குருவியை எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும், ஒரு மிருகத்தை எடுக்கணும். இந்த காரியங்களை வந்து குறைபடும் போது அது ஏற்றுக்கொள்ள முடியாத பலியாக மாறும். ஆனால் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யாது, நமக்காக பலியிட்டதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா விடுதலை கிடைக்குது. யார்ட்டையும் போய் இடையில கெஞ்ச வேண்டியதில்லை, செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, செலவு பண்ண வேண்டியது கிடையாது, யார்ட்டையும் முட்டி மோதி சிபாரிசு பண்ண வேண்டியது கிடையாது. டைரெக்டாக நான் ஏசப்பா நான் என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை நான் செய்துட்டேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னா மன்னிக்கிற தேவன் டோட்டலாக என்ன செய்யணும்னா பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் மன்னிக்கிறது. நான் திரும்ப பாவம் பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் மன்னிக்கிற தேவன் தான். கடைசி வரைக்கும் பாவம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் பாவத்தில் செய்ய மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் மன்னிக்கும் போது பார்த்திங்கன்னா அவனுடைய மற்ற கிருபை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனை கொண்டு பயன்படுத்துகிற விதம், அவனுடைய திட்டம், அவனுடைய சித்தம் என்ன செய்யணும், நிறைவேற்றப்படாத ஒரு காரியமாகும். இப்போ அடிக்கடி தன் மழையை குடிக்கும், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதியில் நாசமடைவான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவருடைய இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு மறுபடியும் நான் வந்து தவறு பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு என்ன செய்யாது, அந்த கிருபை கிடைக்காது அப்படிங்கிறது தவறான உபதேசம். சடிதியில் சகாயம் சடிதியில் நாசமடைவான், உடனே செத்து போவானா அப்படிங்கிறது கிடையாது. ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்து
செத்து போயிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒருத்தர் வந்து தவறு பண்ணிட்டு வந்துட்டாருன்னா இனிமேல் தவறு பண்ணாதேன்னு சொல்லி சொல்லணும். நான் திரும்ப திரும்ப தவறு பண்ணுறேன் அப்படின்னா கூட நீ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த தவறுகளை செய்யாத அளவுக்கு நீ ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிங்கன்னு சொல்லி சொல்லலாம். நீ அடிக்கடி நீ செய்ததுனால உனக்கு என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிற எந்த இடத்துல என்ன செய்யல வேதத்தில் பதிவு பண்ணப்படாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துடைய அந்த மகத்துவம் அந்த மகிமை என்ன செய்யணும், தாழ்த்தப்பட்டு நம்ம வந்து பிரசங்கம் பண்ணுறோம், தாழ்த்தப்பட்டு சொல்லுகிறோம். சொல்லும்போது நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீ லாஸ்ட்டு எண்டு மூமெண்ட் வரைக்கும் நீ தவறு பண்ணலாம், அதுக்காக நீ தவறு பண்ணுன்னு சொல்ல வரலாம். தவறு பண்ணினாலும் ஆண்டவருடைய ரத்தம் உனக்கு என்ன செய்யும், சுகமாக்கும், உனக்கு விடுதலை கொடுக்கணும் என்னது சொல்லப்படுகிற சத்தியம். அப்போ லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நான் ஏன் தவறு பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த அசுத்தாவி என்ன செய்ய சரீரத்துக்குள்ளேயோ நம்முடைய இருதயத்துக்குள்ளேயோ நம்முடைய கரத்துலையோ நம்முடைய கண்களுக்குள்ளேயோ நம்முடைய கால்களுக்குள்ளேயோ உச்சந்தலைமையில உள்ளங்கால் வர என்ன செய்யணும், அந்த அசுத்த ஆவி என்ன செய்ய நிரம்பிடும். அப்போ அது வெளியில் போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வெளியில் போகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அது ஒப்பு கொடுத்து கடந்து வரும்போது தான் நம்ம என்ன பியூரிஃபைடாக பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். ஒரு மனிதனை பரிசுத்தம் ஆக்குகிறதுக்கு என்ன நம்ம செய்யணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா தவறு திரும்ப பண்ணினாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போராடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டாலும் நான் தவறு பண்ணுகிறேன் அப்படிங்கும்போது நீ பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், விடுதலை அளிக்கிறது. சொல்லுகிறேன், நான் சொல்கிறதா விடுதலை கிடைக்காது. நீ என்ன செய்ய, தனிமையில் நீ போராடு. இது வந்து டோட்டலான ஒரு ஜெபத்தில் எல்லாம் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தில் அவசியம் தவறு இல்லை சொல்லுறேன். தனி ஜெபத்தில் ஒருத்தர் பாவத்தில் நான் ஜெயிக்க முடியலைன்னா அந்த ஆவிதான் உள்ள அவங்க சொல்லக்கூடாது. அந்த ஆவியானது அசுத்த ஆவியானது எனக்குள்ளே இருக்கும்போது அந்த தவறை திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும். அப்போ இந்த ஆவியை நான் வெளியேற்றணும் அப்படின்னா தேவனிடத்தில் தனிமையாக என்ன செய்யணும்னா யாக்கோபை போல போராடணும். நம்ம யாக்கோபை போல போராடணும் என்ன செய்யணும், இல்லை டோட்டலாக என்ன சத்தியம் வருது, அண்ணனுக்காக என்ன செய்ய பயந்து போய் போராடலாம். இதுதான் பிசாசு கொண்டு வர இந்த சத்தியத்தை மழுங்கடிக்கப்படுகிற உபதேசம். உடனே மாம்சீகத்தில் எந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவன் அண்ணனுக்காக பயந்தது ஒரு பக்கமாக இருந்தாலும் நடக்கிற காரியங்களை அவன் ஆண்டவரோட சமரசமங்களை அறிவித்த பின்பு தான் தேவன் சார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறது. அப்போ அண்ணனுக்கு மட்டும்தான் போராடினா அதனால ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வதித்தாருன்னா அப்போ எல்லா சத்தியங்களும் என்ன செய்யணும்னா மழுங்கப்பட்டு போகிறது, மறைக்கப்பட்டு போகிறது. தேவன் அப்படிப்பட்டவராங்கிற கேள்வி நமக்குள்ளே எழ ஆரம்பிக்கு. ஆண்டவருக்கு அண்ணனுக்காக நான் பயந்து நான் ஜெபம் பண்ணணும்னு ஆசீர்வதிக்கிற தேவன் எந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கு. ஒரு இடத்த பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதே குறிப்பிட்ட இடம் வந்து மற்ற இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்க நம்ம தெளிவுபடுத்தி பேசணும். ஜனங்கள் விரும்புகிறது இல்லை, ஜனங்கள் விரும்புகிற சத்தியத்தை நம்ம மாற்றுகிறவனால் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறவனால் நம்ம இருப்போம். ஒரு வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் அடுத்த இடத்துல என்ன சொல்லுது, ஏன்னா ஜோடானா வசனம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வச்சா நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆபிரகாமுக்கு சொன்னாங்க. எந்த விதத்தில் ஆசீர்வதித்தார் அப்படின்னு போது அவன் பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான் அப்படின்னு ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லுவோம். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாரு, உன் சந்ததிக்குள் என்ன செய்யணும், இந்த பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் இந்த பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அது பொண்ணும் வெள்ளியும் மட்டும் நீ எடுத்துக்கிட்டு இந்த பூமியில் உள்ள சந்ததிகளாம் ஆசீர்வதிக்கப்படும் அங்கேயினால கத்த சொல்கிறாரு. அதுக்காக பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுங்கிற தேவன் அல்லங்கிறத நான் சொல்லக்கூடாது, மறைச்சி பேசக்கூடாது. ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா இந்த கடைசி காலத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும், ஆபிரகாமின் சந்ததியாக மாற்ற பண்ணுகிற தேவனின் வாக்கு தத்தம் தான் ஆசீர்வாதம். அதை நாம சொல்றது கிடையாது. ஆசீர்வாதம் என்ன செய்யறோம், பொண்ணும் வெள்ளியும். அப்போ இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடலாம், நாம் பெருக்கிக்கலாம், பெருக்கிக்கலாம், தவறு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறது இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் வர்றது. நான் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு அவர் என்ன சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாங்க அவர் அந்த அவருடைய பிரசங்கத்திலே வராது. என்ன சொல்லுவார், ஆமா என்ன சொல்லுவார், ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணப்படுங்க. என்ன சொல்ல, புசித்து குடித்து என் ஆத்மாவே நீ நிம்மதியாரு, இன்றைக்குடைய ஆத்மா எடுக்கப்பட்ட இது யாருடைய ஆத்மாவே கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. எனக்குன்னு நான் என்ன செய்யக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வைக்கலாம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகணும்.
அப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்கு, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மக்களுக்கோ கிடைக்கக்கூடாத ஒரு சாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்குனால இது நம்ம கிருபையின் காலம்னு சொல்கிறோம். கிருபையின் காலங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன தவறு பண்ணாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாரு, அதை மன்னிக்கிற தேவன், அதை விடுதலை அளிக்கிற தேவன். ஆகாப் ராஜாவை அந்த நாட்டிலே மன்னிக்கிற தேவனுக்கு அவன் தாழ்த்தினான். அப்போ என்ன சொல்றாரு, அவன் இவ்வளோ பெரிய கொள்ளையான நாட்டையே சீரழித்தான். ஆனா அவனுக்கு சொல்றாரு தாழ்த்தினதே கிடையாது. அப்ப அவர் தாழ்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இடத்துல இருக்கிற அசுத்தாவின் கிரியை பிசாசுன்னா நம்மளுடைய சரீரத்தை விட்டு வெளியில போகுது. சரீரத்தை விட்டு வெளியில போக மட்டும்னா நம்மளுடைய ஆவியில் இருக்கிற அந்த அசுத்தாவின் கிரியை வெளியேறணும். நம்ம ஆத்துமாவை கரைப்படுத்துகிற அசுத்தாவின் கிரியை வெளியேறணும். அப்ப நம்ம எவ்வளவா தேவனுடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கிறவா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும். ஏன் ஜெபிக்க விடாம தடுக்கிறேன்? ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஜெபிக்கும் போது மட்டும்தான் அந்த அசுத்த விஷயம் வெளியில போகும். மற்ற நேரங்கள் வெளியில போகும். உபவாசம் போடலாம், சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சில் ஆவியில் நீங்கள் நிரம்பலாம். எங்கே நிரம்பினாலும் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ன செய்யும், இன்னும் சில சபைகள் நம்ம வந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா என்ன செய்ய மாட்டாங்க, உடம்பு அசைச்சு செய்ய மாட்டாங்க. ஆவியில் நிரம்ப ஒரு வெட்கம், ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அது எல்லாமே அசுத்த ஆவி. ஒரு கூட்டத்தில் வந்து அவங்க ஆவியில் நிரம்பிச்சு அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஐயோ நம்ம இப்படி செஞ்சாங்க சில வந்து பரிசுத்தாவே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசுறதே ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அசுத்தாவின் கிரியை. அப்படி சிந்தையை கட்டி போட்டு வச்சிருவேன். அப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கறது யாரு? உலகத்தின் காரியம். அது யாரு? பிசாசு. அப்போ எல்லாமே பிசாசின் கிரியை அப்படிங்கிற நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம், எங்கே ஜெப கூட்டத்தினால நம்ம ஆவியில் நிரம்ப சொன்னால் அடிச்சு மாட்டோம். அது ஒரு தருணம். எல்லாருமே இந்த தருணத்தை கொடுக்குற காலங்கள் இது இல்லை. நீங்கள் ஆராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாட்டு பாடுவாங்க, ஒரு உற்சாகமாக செய்வாங்க. அந்த ட்ரம் அடிக்கிறது, அந்த முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் அடிப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க, கீபோர்டு வாசிக்கிறது, கிட்டார் வாசிக்கிறது, அந்த மாதிரி வாசித்து நீ வறுமைன்னா வறுமையில் இருக்கிறது கடனை ஆறுதல், நீ தேற்றுகிறார், நீ ஆற்றுகிறார், இந்த வசனங்களை சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த ஒர்ஷிப்பையும் நடத்தி முடிச்சிடும். அதைத்தான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. ஜனங்கள் விரும்புகிறத என்ன சரி ஒருபோதும் இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. தேவனுடைய சத்தியத்தின்படி பரிசுத்த அபிஷேகம் வந்து ஆண்டவர் அசைவாடுனா ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்யணும், சரீரத்தில் அசைக்க பண்ணணும். நீ அசைக்க பண்ணாம நீ என்னதான் நீ பாட்டு பாடி ஆடி முடிச்சாலும் நீ ஆவியான கிரியை என்ன செய்யாது, இருக்காது. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எசேக்கியேல் வந்து உரிமைக்காரர் அப்படின்னு பார்த்தாலே, உரிமைக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரிமைக்காரர் வருமானம். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, இந்த உரிமைக்காரர் இல்லையா, இனிமேல் வருகிற நாட்களுக்கு உரிமைக்காரர் உண்டு அப்படிங்கிறது. முன்னாடி நடந்த நாட்களுக்கு உரிமைக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா தேவையான ஜனங்கள் மத்தியில் வந்து பேசுகிற தேவனாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் என்ன செய்கிறாரு, பேசுகிற தேவன். யார் அவரை தேடி போடுறாங்களோ அவர்கிட்ட செய்கிறார். அவர் சரீரத்தில் தங்குகிற ஒரு நாட்களை நம்ம வந்து இருக்கோம். அவங்களுக்கு நமக்கு வேறுபாடு உண்டு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு ஏகப்பட்ட வேறுபாடு உண்டு. அப்படிங்கும்போது அவங்கள விட நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்குறோம், அதிகமாக கணக்கு கொடுக்குறோம் நம்ம வந்து. அப்போ ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ரைட்டா? இப்போ இந்த உரிமைக்கார வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்குமா நான் கவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா உரிமைக்காரர் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யலாம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து நாட்களுக்கு வந்ததே வச்சுக்கலாம். இனிமேல் வரப்போகிற பகிரங்க வருகை உரிமைக்காரர் வருமட்டும் அப்படிங்கும்போது அவர் வாங்குற பகிரங்க பகிரங்க 2ஆம் வருகை அவர்தான் சொல்லுவாங்க. வருகைன்னா ஒன்றுதான் சொல்லுவாங்க. 2ஆம் வருகை பகிரங்க வரும்போது அவர் வர்ற வரைக்கும் என்ன நடக்குமா, இந்த கர்த்தருடைய பட்டை என்ன செய்யணும், இப்போ கொண்டு வருகிற பகிரங்க வருகை 2ஆம் வருகை பகிரங்க 2ஆம் வருகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பகிரங்க வருகை. வருகைனால அது ஒன்று தான். நம்ம வந்து இந்த உள்ளே டீப்பாக போகும்போது அது முதலாம் வருகை, 2ஆம் வருகை, 3ஆம் வருகை பிரிக்கிறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருகை தான், 2ஆம் வருகை பகிரங்க வருகை.
ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து சின்ன குழந்தையா பிறந்து வந்து அந்த உலகத்து நாட்களில் வந்து முதலாம் வரி நம்ம சொல்லிக்கிறோம், வேதத்தில் கிடையாது. அந்த வார்த்தை உபயோகிக்கப்படலை. அடுத்து ரகசிய வருகை அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்யணும், அது நம்ம ரகசியம் பயன்படுத்துகிறோம். ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லப்படலாம். முதலாவது கர்த்தருடைய கர்த்தருக்குள் மரித்தவர்கள் நினைப்பார்கள், அதுக்கு நாமும் மறுபடுவோம் அப்படிங்கிற வசனம் தான் இருக்கிறது. பகிரங்க சாரி ரகசிய வருகைங்கிற வார்த்தை வந்து இல்லை. ஆனால் நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம புரிந்து கொள்கிறதுக்கான சொல்லி நம்ம ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேதத்தில் இல்லாத நீங்கள் புகுத்துறீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம புகுத்தலை. அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறோம், அவர் வருகிற விதம் வந்து திருடனை போல இருக்கும், ரகசியமாக வருவார் வந்து ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்க வருகை அப்படிங்கும்போது வெளிப்படுத்த விஷயத்தில் சொல்கிறாரு, குத்திர கண்கள் யாவும் என்னை நோக்கி அதுதான் வந்து பகிரங்க வருகை. பகிரங்க வருகைன்னா அதுலேயும் நம்ம சொல்லப்படலை, அந்த வார்த்தை வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அதுதான் வந்து எல்லாரும் பார்ப்போம், பாவி செய்யாதவங்க எல்லாருக்கும் பகிரங்கமாக வெளிப்படுறதுனால நம்ம செய்யணும். அது வந்து பகிரங்க வருகை அப்படின்னு வெளிப்படுத்த விசேஷம் முதலாவது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 1 வெளிப்படுத்தல் 7:1. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அந்த இடத்துல வந்து பகிரங்க வருகைன்னு சொல்லப்படலை. ஆனால் எல்லாருக்கும் வந்து சரி டைரக்டாக எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வருகை பகிரங்க வருகை நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது வேதத்தில் வந்து பகிரங்க வருகை, ரகசிய வருகை, இரண்டாம் வருகை, முதலாம் வருகை அப்படிங்கிற வேதத்தில் வந்து வார்த்தைக்கு வந்து சில பதிவு பண்ணப்படலாம். சரி, இந்த இடத்துல வந்து உரிமைக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது யார் சொன்னால் வந்து இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இப்போ நியாயத்தீர்ப்பின் பட்டயம் வந்து அந்த நாட்டில், அதாவது எசேக்கியேல் காலங்களுக்கு முன்னாடி வந்து கர்த்தர் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்துகிறாரு, இவர்கிட்ட பேசுகிறார் இல்லையா, யோசுவாட்ட உரிமை பட்டயத்தோடு நின்று அப்படின்னு சொல்லி வரும். யோசுவா 5 நினைக்கிறேன் பாருங்க. யோசுவா 5 வந்து 3:5 நினைக்கிறேன். யோசுவா 5:3 நினைக்கிறேன். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆலோத் மேட்டில் விட்டுப்பிடலையா? 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். உரிவின பட்டயத்தோடு நின்று அப்படின்னு மூணு வந்து யோர்தான் நதியில் வரணும்.
யோசுவா 5:13. யோசுவா 5:13. 5:13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. அப்போ அந்த நாட்கள் என்ன செய்யறாரு? கர்த்தர் வந்து நியாய தீர்ப்பு பட்டயத்தை கொண்டு வருகிற தேவனாக தான் இருக்கிறார். ரைட்டா? சரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ கர்த்தருடைய பட்டயம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவின் ஆளுகைக்குரிய என்ன செய்யணும்? அந்த ராஜவம்சம் என்ன செய்யணும்னா வரணும். இது எதோட முடியுது? சிதேக்கியாவோட முடிஞ்சிடும். அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆளுகை இருக்காது. இனி எப்போ ஒரு ஆளுகை ராஜாதி ராஜாவாக வருவார் பார்த்தீங்கன்னா எப்போ வருவார்? அந்த பகிரங்க வருகைக்கு பிறகு தான் என்ன செய்வார்? அவர் வந்து என்ன செய்வார்? ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அதுக்கு இடையில வந்து நமக்கு ராஜ வம்சம் இருக்கும். பட் ஆனால் இந்த சிம்மாசனத்தில் என்ன இருக்காதுன்னா அவங்க வந்து ராஜாவாக இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கா? இல்லை இல்லை இருக்காதுங்களே இல்லை. இப்போ நீங்கள் எங்கே இருக்காங்க இல்லையா? அவங்க பேருனா இஸ்ரவேல் நாடு இருக்குது. இஸ்ரவேல் நாடு தான் அவருக்கு என்ன செய்யுது? நமக்கு வந்து அடையாளம். இயேசு கிறிஸ்து அது, அதாவது ஆதாம் இந்த உலகத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எதுனா அந்த இஸ்ரவேல் நாடு. இது உண்மை, இந்த வேதம் வந்து உண்மை, இயேசு கிறிஸ்து வந்து உண்மை அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அடையாளம் வந்து நினைச்சிருக்காரு. அந்த இஸ்ரவேல் நாட்டை வந்து வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் நாடு வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் ராஜாதி ராஜா வரல, மாநில ரட்சிக்கிற ஒரு மனுஷனாக வந்தார். ராஜாதி ராஜாவை எப்போ வருவார் பார்த்திங்கன்னா பகிரங்க வருகையில் தான் அவர் வருவார். ராஜாதி ராஜாவாக வருவார். அப்போ அது வரைக்கும் இந்த ராஜவம்சம் யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை, எப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடைசி ராஜாவாக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சிதேக்கியா தான் கடைசி ராஜா. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராஜாவை அங்கே என்ன செய்யலை? இஸ்ரவேலை யாருமே ஆளுகை செய்யலாம். உலகத்தின் ராஜாவை நம்ம என்ன சொல்கிறோம்? குறிப்பிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக செய்ய உரிமைக்காரரானவர் வரும் மட்டும். அப்போ உரிமைக்காரரான வரும்போது ரட்சகராக வந்தார். அப்போ அவர் ராஜாவை வெளிப்படலாம். அதுதான் சத்தியம். ராஜா எப்போ வருவார்னா பகிரங்க வருகிறது ராஜாதி ராஜா வருவார். அப்படி வரும்போது அது வரைக்கும் வந்து ராஜாவை யார் என்ன செய்ய முடியாது? இஸ்ரவேலை ஆளுகை செய்ய இல்லை, ஆளுகை செய்ய இருக்காது. அப்போ நம்ம வந்து நம்ம டைரக்டாக அதை பார்க்கணும். சிதேக்கியா ராஜா இப்போ யாருமே என்ன செய்ய இஸ்ரவேல் நாட்டை ஆளுகை செய்ய. இப்போ என்ன ஆளுகை செய்கிறாங்க அப்படின்னா பிரதமர் அப்படின்னு வச்சு ஆளுகை செய்கிறாங்க. இவங்க வந்து ராஜ வம்சத்திலிருந்து வந்தவங்களா அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் நமக்கு வந்து கிடையாது. வசனம் என்ன சொன்னா அப்படிப்பட்ட ஆளுகை ராஜா வம்சத்தில் உள்ளவர்கள் அந்த ஆளுகை செய்வார்கள்னு இங்கே வந்து வசனம் இல்லை. நம்ம வந்து அதில் நம்ம தோண்டி திரும்பி பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ஆளுகை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே இல்லை. அங்கே எப்படி வந்து அவங்க வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு உளவு படை வச்சுருக்கிறாங்க. அந்த உளவு படையில் யார் வந்து சிறந்து விளங்குறாங்களோ அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிரதமரை வந்து மாற்றுறாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு ராஜவம்சம் வந்து ஆளுகை செய்யறதுக்கு அங்கே என்ன செய்ய சான்ஸே கிடையாது. ராஜாலாம் இன்னைக்கு மன்னர் ஆட்சியாக இருக்குது, ராஜான்னு சொல்கிற ஆட்சியாக இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் அப்படிப்பட்ட ஆட்சி இல்லை. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி நம்ம வந்து வேதத்தில் வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயுல வந்து அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, மத்தேயுல வந்து 14 தலைமுறைன்னு சொல்லி தலைமுறை வர நான் ஃபஸ்ட் அதிகாரத்தில் சிதேக்கியாவுக்கு பிறகு இல்லை சிதைக்காங்கிற பேரே காணும். இது வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் வருது. போனால் எகோனியா சலாத்தியல் எகோனியாலும் சிதைக்கா யோசியா எகோனியா இது வந்து சிதைக்கியாவா யோயாக்கின் 2-3 பேர் இருக்கிறோம். யாருன்னு பார்த்துருவோம்.
அப்போ 12ல் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் வந்து வாசிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான். சொரோபாபேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா செருபாபேல். சகரியால் வாசிக்கிறோம் இல்லையா, செருபாபேல்னு சொல்லிட்டு. செருபாபேலே இந்த பருவத்துக்கு இந்த மாத்திரம் இவர் வந்து ராஜவம்சத்தில் உள்ளவர். ஆனால் அவர் சிறையிருப்பில் இருந்து இவர் சிறையிருப்புக்கு போயிட்டாரு. சிறையிருப்புலேருந்து வரும்போது இந்த செருபாபேல்னு சொல்லி நமக்கு வந்து சகரியாவில் வந்து நம்ம வந்து அதை வந்து செருபாபேல் வந்து பதிவு பண்ணப்படுறோம். ஆனால் இவர் பேர் சொராபேல், செருபாபேல் எல்லாமே இவர் தான். ஆனால் செருபாபேல் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வரமாட்டார். சிறையிருப்புலேருந்து வந்த பிறகு ஆலயத்தை கட்டுகிறவராக இருக்கும். ராஜ வம்சத்தில் இருந்தாலும் ஆலயத்தை கட்டுகிறதுக்கு என்ன செய்யணும்னா மும்முரமாக வந்து இருப்பார். ஆனால் ஆளுகை செய்ய மாட்டார். அப்போ சிதைக்கியாவோட இவர் வந்து ராஜவம்சத்தில் படித்தோம் இல்லையா. யோசியாவோட அடுத்து எகோனியா 2-3 சந்ததிக்கு அடுத்து இவர் வர்றான் இல்லையா, சலாத்தியல் ராஜவம்சம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட அப்பா யோசேப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜவம்சம் ரைட்டா, ராஜவம்சம். ஆனால் வந்து சில ஆளுகை செய்யலை. அப்போ ஏன் சிதைக்க பிறகு ஆளுகை செய்கிறவர் யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்வார், பகிரங்க ராஜாதி ராஜா என்ன செய்வார், வருவார். அதனால உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் இந்த பட்டை என்ன செய்யும், கீழே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எசேக்கியேல் என்ன செய்யறாருன்னா தீர்க்கதரிசனமாக என்ன செய்யறார், வெளிப்படுத்துகிற எசேக்கியேல் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரைட்டா, புரியுதா? சரிங்கக்கா, புரியுது. அடுத்து வந்து 21:14 பட்டயம் 3 தரம் கட்டித்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் 21:14 பட்டயம் 3 தரம் கட்டித்து வரும், அது கொலையுண்டு 3 தரம் கட்டித்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த எருசலேமை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவிழ்ப்பேன் 3 தடவை சொல்கிறாரா, இந்த இடத்துல சொல்கிறாரா 3 தடவை என்ன செய்யும், 3 தடவை என்ன செய்யணும்னா அந்த எருசலேமை நோக்கி என்ன செய்யும் காரியங்கள் வந்து நடக்கும். அப்படின்னா அந்த 3 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் வராரா, அவர் வருது பார்த்திங்கன்னா 3ஆவது முறை. அதுக்கு முன்னாடி 2 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோயாக்கீமுக்கு எதிராக வந்து ஒரு காரியம் நடக்கும். அது வந்து ராஜாக்களின் புஸ்தகம் நினைக்கிறேன். பாபிலோன் ராஜா வந்து இந்த ராஜாக்கள் முப்பத்தி 36 வருஷம் 2 நாளாகும் 36 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள்.
ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யோகாகாஸ் அப்படிங்கிறவர் வந்து ராஜா இருக்கிறாங்க. ஆனால் 5 வாசிங்க, இதுலேயே 5 36 ஒரு நிமிஷம், 4 5 வாசிங்க. அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போனான். ஆமாம், இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே ஒரு சீர்கேடு வருது. ரைட்டா? யோசியாவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து வருது. அது வரும்போது இங்கே வாசிங்க, 9வது வசனம் வாசிங்க. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அந்த ராஜ வம்சத்துல பார்த்தீங்கன்னா இதை ராஜாவை சில மாற்றி மாற்றி பார்க்கும்போது இந்த யோயாக்கீம் என்ன பண்ணுறான், அந்த பாபிலோன் ராஜாவுக்கு எதிர்த்து என்ன பண்ணுறான், கலகம் பண்ணுறான். யோயாக்கீம் எதிர்த்து வந்து என்ன செய்யணும்னா கலகம் பண்ணணும். கலகம் பண்ணும்போது அவன் எரையும் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உங்களோட சண்டை பண்ணாதீங்க. பாபிலோன் ராஜா வந்து கர்த்தருடைய பட்டயம், நீ என்ன பண்ணுவோம், நீ பண்ணுற தவறுக்கு என்ன செய்வார், 70 வருஷம் என்ன செய்வோம் அவங்களுடைய நாட்டில் போய் நீ அடிமையாக. ஆனால் 70 வருஷத்துக்கு என்ன செய்வோம், நான் திரும்ப ஆமாம் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்த்து கலகம் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பாபிலோன் ராஜா சண்டை போட்டு வரும்போது நீங்கள் சரண்டராக இருங்க அப்படின்னு சொல்லும்போது யாரும் பேச மாட்டேங்க, கேட்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க தவறு பண்ணாங்க, கர்த்தர்களோட கூட இருப்பார்னு ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்துச்சு. நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் வந்து எப்படி விடுவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் சரித்திர பிரகாரம் வந்து ஒரு ராஜா என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தர் சண்டைக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து சரண்டர் ஆகக்கூடாது. அதுதான் வந்து நடைமுறை. ரைட்? ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, நீ சரண்டர் ஆகு அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய பாவம் என்னதுன்னு தெரியும் போது தேவனுடைய கருத்தில் வந்து தேவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிற பார்த்த விஷயம் காரியங்களை நடத்திக்கணும். ஊர் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல, உனக்கு தகுந்த தண்டனை இதுப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது விஷயம் போய்தான் ஆகணும். அந்த விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து தவறு பண்றாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்கு இதில் ஒரு மேலான ஒரு விஷயம் என்னன்னா, உலக பிரகாரமாக ஒரு ராஜாவை அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் ஸ்தானத்தை கொடுக்குறாரு. என்ன செய்யறாங்க, மாத்திராடா அந்த யார் இவன் தான் இப்போ படித்தோம்னா இவன் தான் ராஜா வரணும்னு சொல்லி ஜனங்கள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இவன் வர இன்னொரு ராஜ்யம் பண்ணுறேன். அப்போ இப்படி மாற்றும் போது இவனுக்கு தலைமைத்துவத்தை கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடிய இடத்தை கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, தேர்வு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ராஜாவை கீழே இறக்கி, இன்னைக்கு இருக்கிற நாட்டில் ஒரு பிரதமரை கீழே இறக்கி, ஒரு முதல்வரை மேலே வருது, ஒரு முதல்வரை கீழே இறக்கி ஒரு முதல்வர் மேலே வரும்போது அது ராஜா சில ராஜாக்களை தாழ்த்தி ராஜாக்களை உயர்த்துகிற தேவனுங்கிற இந்த உலகம் அறியாது. பட் ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் அறிந்து கொள்வாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய விசேஷித்த ஜனங்கள், ஆண்டவர் வழிநடத்துகிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அது நிமித்தம் கர்த்தர் வந்து என்னை ஆளுக்கு மேலே வச்சிருக்கிறார் அப்படிங்கிற உணரக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறான். ஆனாலும் உலக பிரகாரமாக வந்து உலகத்தின் எண்ணங்கள்னால அவங்க சீர்படுத்த முடியும். சிறைப்பட்டதுனால இந்த இடத்துல வந்து சீர்படுத்த முடியலை. அப்படிங்கும்போது என்ன செய்கிறாரு, பாபிலோன் நேபுகாத்நேச்சார் வந்து 3 தடவை உடனே சரி நியாயத்திற்கு உண்டு, பட்டயம் 3 தடவை வரும் அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து முற்றுகையை போட்டு என்ன செய்வான், எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போவான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து சிவன் தீ கொளுத்தி இருப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, தரமட்டமாக என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் வரைக்கும் ஏழைகளை மட்டும் வச்சுருப்பாங்க. 3 தடவை வச்சுருவார் கர்த்தர் வந்து ஒரு நியாயத்திற்பின் பட்டயத்தை அனுப்புகிறார். அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தடவை அரட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரைட்டா? இருபத்தி 21:7 வருஷம் எசேக்கியேல் 21:7. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி
கைகள் எல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரைப் போல அலை உண்ணும். இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமாம், இந்த மூன்றாவது பட்டயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, டோட்டலாக அழிக்கிறாரா. அழிக்கும்போது நடக்கிற காரியங்களை என்ன சொல்ல இந்த இடத்துல சொல்கிறார். அவங்க வந்து பண்ணும்போது என்ன நடக்குமா, அவங்க வந்து பெருமூச்சு விடுவாங்க. அப்போ அவர் அங்கே வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சில அடையாளப்படுத்துறது, நீ பெருமூச்சு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. இடுப்பு நொறுங்க பெருமூச்சு நொறு, அப்போ அதை அடையாளப்படுத்துகிறார். எசேக்கியேல் என்ன செய்கிறாரு, அங்கே வந்து அடையாளப்படுத்துகிறார். இப்போ இடுப்பு நொறுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாடிக்கு என்ன செய்யணும், ஒரு இடுப்பு முக்கியம். ஒரு ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், ஒரு இடுப்பு முக்கியம். அப்போ இடுப்பையே நொறுக்கிற அளவுக்கு அங்கே செய்கிறார் கர்த்தர் வந்து பட்டயத்தை அனுப்புறது, நியாயத்திற்கு அனுப்புவார். கால் வந்து முழங்கால என்ன செய்யும், அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பயந்த சுபாவம் போது ஒரு அடிக்க வர்றாங்க போது அவங்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை சொன்னால் உடம்பெல்லாம் வந்து நடுங்க, எனக்கு முழங்காலாம் நடுங்கிருச்சு, எனக்கு தொட நடுங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ரொம்ப பயந்தேன். இந்த பட்டயம் வரும்போது அந்த யுத்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நிலைமையும் இந்த நிலைமையாக இருக்கும். அது ராஜாவாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பெருமூச்சு விடுறது, அடுத்து வந்து அந்த தொடையெல்லாம் வந்து நடுங்கிற காரியங்கள் வந்து நடக்கணும் முன்னக்கூட்டி சொல்கிறாரு. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது தடவை வந்து டோட்டலாக இந்த காரியம் நடக்குது. மூன்றாவது முதல் தடவை வந்து வாலிபர்கள்லாம் பிடிச்சி போயிடுவாங்க. முதல் தடவை வந்து அது தனியாக நம்ம பார்ப்போம். முதல் தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தனியாக பார்ப்போம். ரைட்டா. யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலுடைய இனி சோதனையினால் தீருகிறதுவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே பார்த்ததுதான். அப்போ யாவையும் கண்டிக்கிற போகும்போது அது நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். அது அன்னைக்கு தான் அது முடிவடையும் அப்படின்னு பார்த்துட்டோம். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21:14 திரும்ப வாசனை. 21:14. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு. பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள் அறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். ஆமாம், அப்படி பார்த்தா அது கொலை உண்டவர்களின் பட்டயம். 3 தரம் பார்த்தோம்னா கொலை செய்யப்பட்டவங்களுக்குரிய பட்டயம். ரெண்டாவது வந்து கொலை செய்யப்பட போகிறவர்கள் பட்டயம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா யார் யார் பெரியவங்க கிடையாது, சின்னவங்க கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கொண்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாக்கள், அடுத்து வந்து ஆசாரியர்கள், பெரிய பெரிய பிரபுக்கள், அந்த ராஜ வம்சத்தாரில் கொல்ல போகிறப்பட்ட உள்ளறைகள் பிரவேசம் உள்ளே இருந்தால் கூட பிடிச்சி என்ன செய்யறாங்க, கொண்டு போட்டு தர மட்டும் தாழ்த்தி இன்னொரு சல்லியாக நொறுக்கிடும் அப்படிங்கிற அந்த 21வது கடைசியில் தான் அந்த காரியம். ஏதா அதன் பிரகாரம் என்ன செய்யறான், சிதைக்கவனை பிடிச்சிட்டு போகிறான், ஆசாரியில் பிடிச்சிட்டு போகிறான், வாலிபரில் பிடிச்சிட்டு போகிறான், ஆசாரியில் கொலை செய்வான். ஏகப்பட்ட காரியங்கள் வந்து அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து அது வந்து நடக்கும். அதை கூட பார்ப்போமா. ரெண்டு ராஜாக்கள் 25. ராஜாக்கள் 25:7. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. 2 ராஜாக்களுக்கான அழகம் இந்த வரை.
சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விளக்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை உண்ண போகிறவர்கள் பட்டயம். 8வது வருஷம் அதில் 8. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதன் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். இது வந்து 2வது பட்டயம். 1வது பட்டயம் வந்து பார்த்தீங்கன்னா 24 எதில் 24 அதில் 2 ராஜாக்கள் 24 12 வருஷம் 2 ராஜாக்கள் 25 தான் இருக்கு. 24 சொல்கிறாங்களா? 24 12. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். இது வந்து 2வது பட்டயம், கொலை உண்ண போகிற பட்டயம். 13 படிங்க. இதிலே 13. அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாயிருக்கிற பொன் பனிமுட்டுக்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு 3வது பட்டயம் 14 வருஷம் எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொரு மீதியாய் இருக்கவில்லை. 15 வருஷம் அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அதன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். 16 வருஷம் இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இது வந்து 3வது பட்டயம். இப்படி பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த தீர்க்க தரிசனம் வந்து எப்படி நிறைவேறுது அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும்போது என்ன போகணும்னா அது நமக்கு கரெக்டாக 10 வாசிட்டிங்களா? 25:10 25:10 வாசிக்கலக்கா. காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். இது வந்து 3வது பட்டயம். 11 வருஷம் 13. நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசாராதன் சிறைகளாக கொண்டு போனான். இது வந்து முடிச்சு வைக்கிறாரா அந்த காரியம் 12 வருஷம். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தார். இது வந்து முடிஞ்சு வைக்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் சுத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனைக்கு அடுத்த சகல வெண்கல பனிமுட்டுக்களையும் எடுத்து கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாதிபதி எடுத்துக்கொண்டார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும்
ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுக்களுடைய வெண்கலத்துக்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதுளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் இரண்டாம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவல்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைப்பிடிப்புக்கு கொண்டு போகப்பட்டான். வெட்டி கொண்டு போட்டது கூட கொலையுள்ள போயிருக்கேன் பட்டயம் உள்ளறைக்குள் பிரவேசிக்கிறது. அதுலேயே 21 யூதா ஜனங்கள் சிறையிருப்பு கொண்டு போகப்பட்டவங்களாம் அந்த முடியை என்ன செஞ்சாரு, ஒரு முடியை முடிஞ்சு வைக்கிறாரா அந்த காலம். அப்போ எல்லாமே என்ன செய்யணும், ஆண்டவருடைய அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே பின் பாயிண்ட்ல மாறாமல் நிறைவேறுகிற காரியங்கள் தான் ஒன்றுனா நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உறுப்பும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பார்க்கும்போது மொத்தமாக ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்காது. இப்போ கொலை உண்ட போகிறவர்கள் பட்டயம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது கொலை உண்டவர்கள் பட்டயம். அப்போ எவ்வளவு கர்த்தர் டீப்பாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை எசேக்கியேல் எப்படி தைரியமாக சொல்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இது நிறைவேறுமா அது நிறைவேறாது அப்போ பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நாம பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்தமாக இல்லாத பட்சத்தில் என்ன செய்யாதுன்னா கரப்ஷன் ஆகிடும், நம்ம வார்த்தைகள் நிறைவேறாது. நாம் பரிசுத்தமாக அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் பரிசுத்தமாக இருந்து அவன் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறலான்னு கவலைப்பட என்னைக்கு நானும் நிறைவேறும். அவன் உடனடியாக நிறைவேறுகிற வாழ்க்கை தான் எப்போ எந்த வருஷம் சொன்னாங்க, ராஜாக்களின் காலத்தில் எந்த வருஷத்தில் சொன்னாங்க, எரேமியா நாட்கள் எந்த வருஷத்தில் சொன்னாங்க, எசேக்கியேல் நாட்கள் எந்த வருஷத்தில் சொன்னாங்க, அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அவன் கண்டானா எரேமியா கண்டானா அன்னைக்கு நடக்கிற நாட்டில் நடக்கிறது நினச்சி கூட அவன் செஞ்சுருக்கலாம், எழுதியிருக்கலாம். இல்லை ஆண்டவர் எல்லா காலையும் நடக்கும் கூட அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். அப்போ எசேக்கியேல் எழுதும்போது அவன் எசேக்கியேல் உரிமைக்காரரான வரமாட்டான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு வெளிச்சம் நடத்திருக்கணும். வர்ற வரைக்கும் இந்த காரியம் செய்யணும் நடக்கும். ஆனால் அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் கர்த்தர் செய்கிறாரு அப்படியே பிட்டு வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. எந்த காரியத்தை அவர் செய்யறாரு அவருடைய வார்த்தையில் இருக்கிறது உண்மைதான் இருக்குது. உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்படிமா இந்த கரப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரப்ஷன் ஆக்குறது பிசாசு. கரப்ஷன் ஆக்கிற பிசாசு இப்போ ஆக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வேதத்தில் பதிவு பண்ணப்படலை. அதே மாதிரி இந்த நாட்கள் நமக்கு வேதம் இல்லைனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசனம் நம்ம சொல்லும்போது நான் கரப்ஷன் இல்லாத பட்சத்தில் அது என்ன சொல்லி பியூரிஃபைடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எது கரப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிசாசு கரப்ஷன் பண்ண முடியாது. ஆமாம், நான் கரெக்டாக இருந்தால் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சுட்டேன்னா அது விஷயம் பிசாசு கரப்ஷன் பண்ணவே முடியாது. யோனா எந்த விதத்தில் கரப்ஷன் ஆகுனா அவன் போக மாட்டேன்னு சொன்னானே அவனுடைய வார்த்தைகளில் கரப்ஷன் இல்லை. அது அவன் யோனா சொன்னப்பறம் அந்த நாகூம் தீர்க்கதரிசன காலத்தில் அது நடந்து நிறைவேறுது. அப்போ அவங்க தாழ்த்தினாங்க, அதுக்கப்புறம் அவங்க தாழ்த்தலாம். இவன் எதுக்கு சொன்னா நிறைய பேக்ரவுண்டு பின்னணியம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் சொல்லும்போது அவங்க சில போகலை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அது உடனே நிறைவேறுன்னு அவன் சரி காவல் காக்கிறேன். அது ஒரு தீர்க்கதரிசியோட வேலையும் இல்லை. சொல்லும்போது நமக்கு உடனே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆமாம், நினைக்கக்கூடாது. சொல்கிறதே அழிந்து போகிற ஒரு தீர்க்க தரிசனம். அப்படிங்கும்போது அவன் ஆசைப்படக்கூடாது. ஏன் ஆசைப்பட்டனா தன்னுடைய ஜனத்தை அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, அதனால அவன் ஆசைப்பட்டானா அது தவறு. அவனுக்கு அந்த சக்தியை வெளிப்படுத்தப்பட்டுச்சா படலையா நமக்கு தெரியல. ஆனால் இந்த நாட்டில் மண்ணுக்கு சிந்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு காசா பட்டணத்தை பார்த்து என்ன செய்கிறோம், இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே நீங்கள் இறங்குங்க அப்படின்னு. ஆனால் அது நடக்குதே, ஏன்னா இதுதான் பட்டயம்.
நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளை, ஏசப்பாவின் பிள்ளை, அங்கே வந்து நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தீர்க்க தரிசனம், அந்த நியாய தீர்ப்பின் பட்டயம் நிறைவேறுகிற காலங்கள். இப்போ அது நிறைவேறக்கூடாது அப்படின்னா அந்த ஜனங்களை தன்னுக்கு என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஜனங்கள் தாழ்த்துக்கிறதை கண்டாயா என்ன சொல்கிறாரு? வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத வித்தியாசம். ஆமாம் சொல்கிறாரு, வலது கைக்கும் எவ்வளவோ கொடுமை பண்ணுறாங்க. அவங்க அவங்க பேருமே சரித்திரத்தில் வந்து அவங்க அசீரிய ராஜாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, கர்ப்பிணிகள் என்ன செய்வாங்க, அப்படி கீழே குழந்தை எடுத்து தரையில் அடிச்சு இல்லை சுமத்தில் அடிச்சு கல்லில் அடித்து சாகடிக்கும். அவ்வளோ மூர்க்கமான ஒரு ராஜா. அதனால தான் யோனா வந்து அவங்க மேலே வெறுப்பு இருந்து சொல்லுறாங்க. நம்மளும் அந்த பாதையில் கடந்து வந்து தான் நமக்கு இருந்திருக்குமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கும்போது நமக்கு ஆசாலப்படுற கஷ்டங்களை பார்க்கும்போது எருசலேம் வரும்போது நமக்கு மனசு எரிய தான் செய்யும். ஆனால் எதுக்கு இது நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஆழ்ந்து தியானிக்கும் போது இந்த காரியங்களை பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அன்னைக்கு நடந்த காரியங்கள் தான் இன்றைக்கி நமக்கு வந்து நடக்குது, இனிமேலும் நடக்க போகுது. அப்போ எதுக்காக வந்து திறப்பின் வாசல் நிற்கிறவங்களா தான் இருக்கணும் ஒழிய எதுக்கு நடக்குது, எதுக்கு இது நடக்குது, எதுக்கு இது நிறைவேறல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல காலங்கள் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ண கூடாது. ரைட். 21:15 வாசிங்க. எசேக்கியேலக்கா? எசேக்கியேல் 21:15. அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஆமாம். இப்போ நம்ம பார்த்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நடந்த காரியங்கள். இன்னமும் சார் பட்டையை தீட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நாட்கள் ஆக ஆக என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்னு சொல்கிறாரு, நாட்கள் ஆக ஆக அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது, தீட்டிக்கிட்டே இருக்கிறார். ரைட்டா? 16 வாசிங்க. அப்போ இது எங்கே நடக்குதுன்னா, அவங்க அந்த கிறிஸ்து நாட்களில் நடக்கிற கொடூரங்கள்லாம் இங்கே என்ன செய்யுது, தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. மின்னும்படியாக என்ன செய்யுது, அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது, லாஸ்ட் எண்டு வரைக்கும் நடக்கும்போது இருக்க அது பளபளப்பாகவே மாறுது இல்லையா, தீட்டுறதுக்கு வந்து அது கூர்மையாகவே மாறுது இல்லையா, மழுங்கப்பட்ட ஒரு பட்டயம் மாதிரி செய்யாது, மாறப்போவது கிடையாது. வர நாட்கள் வந்து கொடிதான். அப்போ உள்ள மாதிரி தான் இல்லை. இப்போ அப்படி இனிமேல் எப்படி இருக்குது, அந்த கிறிஸ்து நாடுகள் எப்படி, அந்த கிறிஸ்து நாடுகள் நம்ம எது தப்ப முடியுமா? இந்த வசனத்தை படித்தோம்னா தப்ப முடியும். இப்போ இருக்கிற நாட்களே பதப்படுறாரு, தீட்டுறாரு, மின்னலுக்கு சில தீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நாட்களாக சில தீட்டி வந்து மழுங்கப்படாத ஒரு ஆயுதம் வந்து கர்த்தர்கள் இருக்குது. அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் என்ன செய்யும், அது வந்து தொடர்ந்துக்கிட்டே. அப்போ அந்த விபத்துகள், அந்த கொடுமைகள், அந்த சம்பவங்கள் நிகழ்வு கொடுமையாகவே இருக்குன்னு வெளியே செய்ய குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வந்து படிக்கிற ஒரு கற்றுக்கிற ஒரு விஷயம். கேட்டா 16 வாசிங்க. 21:16. ஏக பலமாய் வலதுபுறமாக விட்டு திரும்பி இடதுபுறமாகவும் விட்டு ஒரு முகம் திருப்புகிற திக்கெல்லாம் விட்டு. ஆமாம், எந்தெந்த பக்கம் ஒரு சுழற்றுவார் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவங்கள் பெருகி அங்கே வந்து கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பின் பட்டயம் வந்து கொடுக்கும்போது இங்கே மட்டும்தான் நடக்குதா. அப்புறம் நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், மணிப்பூரில் நடக்கும். திடீர்னு பார்த்தா என்ன நடக்குது, சொல்லு கஜகஸ்தா, செங்கிஸ்கான் போடுவாங்க. திடீர்னு பார்த்தா சோமாலியா பற்றி போடுவாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் என்ன செய்ய, திடீர்னு நம்ம நியூஸை பார்ப்போம். மேக வெடிப்பு போது இங்கே பார்த்துட்டு தான் வேற எங்கிட்ட ஒரு மேக வெடிப்பு வந்துட்டு. இங்கே ஒரு படுகொலை அமெரிக்காவில் பார்த்தா அது தெரியும் போது நமக்கு மதுரையில் ஒரு படுகொலை நடக்கும். அப்போ அவர் அந்த பட்டயமானது வந்து எந்த பக்கமெல்லாம் என்ன செய்யுது, எங்கெங்கே வந்து பாவங்கள் வெட்டுகிறது இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவருடைய பட்டயம் தீட்டப்பட்ட பட்டயமாக இருக்குது, அது வந்து துலக்கப்பட்ட பட்டயமாக இருக்குது, பதப்படுத்தப்பட்ட பட்டயமாக இருக்குது. பதம்னா என்ன சொல்லுவாங்க, பதம்னா நல்ல கூர்மையானது, வச்சவுடனே வெட்டி பார்ப்பாங்க. சாணை பிடிக்கும்போது பதம் லேசாக கை வச்சாலே கிழிச்சு விட்டுரும். பதம் பார்க்கறது அப்படின்னா அது கிழிச்சு விட்டுறது. ஒரு பட்டயத்தை தீட்டும் போது பதம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாணை பிடிக்கிறவங்க வரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாணை பிடிக்கிறதுக்கு ஒரு கத்தி கொடுப்பீங்க,
அவன் தீட்டி கொடுத்து என்ன செய்வீங்க, தொட்டு பார்ப்பீங்க, இது பதமாக இல்லை, திரும்ப என்ன செய்யுங்க, எனக்கு பதமாக செய்யுங்க, பண்ணி கொடுங்க. அப்போ பதப்படுத்துகிறன்னா ஒவ்வொரு டைமும் சரி வெட்டினாலும் அது பதப்படுத்துகிற தேவன் இருக்குது. வெட்டி முடிஞ்சிட்டு இது வழுகப்பட்டிருக்கா, வழுங்கப்படலை, அந்த பதம் பார்த்து என்ன செய்யறாரு, தீட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நியாயத்தீர்ப்பை கொடுத்துட்டேன், இது போதுமானதுன்னு நினைக்கிற தேவன் இல்லை அது. ஆமாம், இது மனுஷனுக்குரிய நியாயத்தீர்ப்பின் பட்டயம் கிடையாது. பிசாசு அதையும் நம்ம கவனிக்கணும். பிசாசின் ஆவிகளுக்குரிய நியாயத்தீர்ப்பின் பட்டயம். அதுக்குள்ளே மனுஷன் கரைப்படும் போது தான் என்ன செய்யணும், அவன் வந்து பட்டயத்துக்கு உட்பட்டவனாக மாறுகிறான். அதையும் நம்ம பார்க்கணும். எதுக்கு ஆண்டவர் தேவையில்லாமல் மனுஷன் செய்கிறாரு, வெட்டுறாரு, கொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவன் டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது, பாடி கரப்ஷன், ஆவி கரப்ஷன், ஆத்மா கரப்ஷன் ஆகும்போது என்ன செய்யறான், ஆண்டவர் வந்து பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்குற தேவனாக இருக்கும். அதையும் நம்ம வந்து பார்க்கணும். சும்மா எதுக்கு அங்கிட்டு எங்கிட்டு வெட்டுறாரு, அவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பிசாசின் ஆக்குபைக்குள்ள முழு ஆளுகைக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவருடைய பட்டயத்தின் கூர்மை காயக்கப்பட்டு, துளக்கப்பட்டு, மின்னப்பட்டு, பதப்படுத்தப்பட்டு அங்கே நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன் ஒரே நாள் நியாய தீர்ப்பு நாளில் இந்த காரியங்களை முடிக்கலாமே, ஏன் இப்போ அதெல்லாம் நடத்துகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு தயை பெறும்போது அந்த நாட்களே என்ன செய்கிறாரு, அந்த எண்டில் வரும்போது என்ன செய்யறாருன்னா அந்த நியாய தீர்ப்பினுடைய கடுமையை குறைப்பார். டோட்டல் கரப்ஷன் ஆகி அது வரைக்கும் வரும்போது எந்த மனுஷனும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால தான் என்ன செய்யறேன்னா அப்பப்போ இப்போ நமக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு சீர்திருத்த ஜெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, சின்ன பிள்ளைங்களுக்கு சீர்திருத்த ஜெயில், சிறார் ஜெயில சீர்திருத்த ஜெயில் பள்ளின்னு ஒன்று இருக்குது. ஏன் வச்சிருக்காங்கன்னா இந்த சின்ன பிள்ளை பெரிய பெரிய திருடனாக மாறிடுறாங்க, சின்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து வந்து மாற்றுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை, சிறை கைதி இருக்குன்னு செஞ்சுறாங்க, பிரிச்சிருப்பாங்க. இவனுக்கு இந்த லெவல் சிறைச்சாலை ஒரு பிக் பாக்கெட்டாக ஒரு சாதாரணமாக திரும்பி போனால் அவங்களுடைய ஒரு இது மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறவனுக்கு தனி செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ எதுக்கு வைக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் உரிய கடுமையான ஒரு காரியத்துக்கு வந்து என்ன பண்ணால் வச்சுருப்பாங்க. எதுக்காக இங்கே உலகத்தில் அப்படி வைக்கிறாங்க எல்லாரும் ஒன்றா வைக்கலாம் இல்லையா. அப்போ இங்கே உள்ள ஆட்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற தேவன். அப்போ அவர் ஞானத்தில் சர்வ ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்கே உள்ளதை எதுக்கு அப்படி அந்தந்த நாட்களில் வந்து என்ன செய்கிறாரு, தீர்ப்பு நியாய தீர்ப்பு வைக்கிறாரு அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பின் நாளில் என்ன செய்யக்கூடாது, ஜனங்கள் வந்து டோட்டலாக என்ன செஞ்சக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஞானமுள்ள தெய்வம் என்ன செய்கிறாரு. அந்தந்த நாட்களில் அந்த நியாயத்திற்கு வந்து பிசாசுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, அவங்க மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் வந்து அவங்களுடைய கண்ணிக்குள்ளே அகப்பட்டு தன்னை செய்கிறார் மாண்டு போகிற ஒரு மனுஷனை வந்து இருக்கார். இதில் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் வந்து இதுதான். நியாயத்தீர்ப்பின் பட்டயம் வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வருது. எல்லாருக்கும் இதில் வந்து அந்த நாட்களில் நிறைவேறி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் உரிய தீர்க்க தரிசனம், அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உரிய தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் கத்த காரியத்துக்கு நடத்துகிற தேவனாக இருக்கிறாருன்னு எப்போவுமே ஒரு அர்த்தத்து மேலே பிரியமுள்ளவரா, சண்டையின் மேலே பிரியமுள்ளவரா, நியாயத்தீர்ப்பின் பட்டயத்தின் மேலே பிரியமுள்ளவரா அப்படிங்கிற காரியம் இது யாருக்குரியது, பிசாசுக்குரியது. பிசாசுக்குரிய பட்டயத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் வந்து சிக்கிக்க. ஓகேயா, டைம் 59. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், கர்த்தரின் பட்டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை அப்படிங்கிற காரியங்கள் குறித்து நம்ம என்ன செஞ்சோம். அடுத்து வந்து இன்னும் வந்து அடுத்த விஷயங்கள் இந்த வாசம் இந்த அதிகாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வாரம் இந்த காரியங்கள், சரி நாளைக்கு இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அடுத்துட்டு